உலகெலாம் பரவ என் உள்ளத்து இருந்தே அலகிலா ஒளிசை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்க வளமுடன். இன்னைக்கு வந்து சிட்டிங் போஸ்டரில் எனி போஸ்டர் ஸ்ட்ரெயிட்டாக முதுகெலும்பு இருக்கிற மாதிரி உட்காந்து அதான் ஆசனா சித்தின்றாங்களே, அதை பற்றி எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஆசனா சித்தி அப்படின்னா நம்ம வந்து ஒரு 21 மினிட்ஸ்க்கு மேலே ஒரே ஸ்திதியில் ஒரே மாதிரி முதுகெலும்பு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி உட்காந்தோம்னா பிரபஞ்ச ஆற்றல் டவுன்லோட் ஆகிறத நம்மளால் உணர முடியும். அதை நான் உணர்ந்ததுனால சொல்கிறேன். 21 மினிட்ஸ்க்கு மேலே, அதனால தான் 24 மினிட்ஸ், அதாவது 48 மினிட்ஸ் மொத்தமாக. அதில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணோம்னா அட்லீஸ்ட் 24 அப்படி சொல்லுவாங்க இல்லையா. அது ஏன் அப்படின்னா 21 நிமிஷம் நம்ம உட்காந்தாதான் ஸ்ட்ரெயிட்டாக, கோணங்கித்தனம் எதுவும் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்தாதான் அது ஸ்லோவாக டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம டவுன்லோட் ஆகிறது வந்து 3 மினிட்ஸ் தான். 24 மினிட்ஸ்ன்னு பார்த்தா என்னுடைய புரிதல் நான் எல்லாமே புரிஞ்சுட்டு எனக்கு புரியறத நான் சொல்கிறேன். என்ன மாதிரி இருக்கிறவங்க மேற்கொண்டு எனக்கு சொல்லலாம், சஜஷன் சொல்லலாம், புரிஞ்சிக்கலாம். நம்ம எல்லாருமே குரூப் ஸ்டடி பண்ணலாம். எனக்கு புரிஞ்சது என்ன அப்படின்னா, என் பொண்ணுக்கிட்ட நான் அதை தான் சொல்லுவேன். நீ 10 நிமிஷம் பிரயோஜனம் இல்லைப்பா, நீ வந்து என்ன பண்ணணும்னா அட்லீஸ்ட் 24 நிமிஷமாவது உட்காரணும். இப்போ தீப பயிற்சியா 24 மினிட்ஸ் கண்டிப்பாக உட்காரணும். தீப பயிற்சி பற்றி இல்லை, அந்த சிட்டிங் போஸ்டர் பற்றி. தீப பயிற்சி கண்ணை பார்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷத்துக்கு மேலே பார்க்காம கண்ணை மூடிக்கோங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் அது கிரகிச்சு பண்ணும்போது தான் நம்ம தீப பயிற்சிலாம் கரெக்டாக சாதாரணமாக பார்த்து ரசித்து ஒரு குழந்தைய பார்க்குற மாதிரி தீபத்தை பார்க்குறது. சரி, தீபத்துக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது என்னென்னா சிட்டிங் போஸ்டர். ஈவன் காரில் போகும்போது, ட்ரெயினில் போகும்போது, பஸ்ஸில் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக உட்கார முடியாது எனக்கு தெரிஞ்சு. அதனால நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் வந்து சுத்தின்ண்டே இருக்கு இல்லையா. அதாவது நிலையான ஒன்று இல்லவே இல்லை இப்போ நம்ம வாழ்வில். நிலை பொருள் அந்த மெய்ப்பொருள் மட்டும்தான். அந்த மெய்யான ஒன்று நிலையாக நிலச்சி இருக்கு, அசையவே அசையாதது. அதுக்குள்ளது தான் எல்லாரும் இந்த டைமென்ஷன்றாங்களே, நிஜமாக அது ஒரு ப்ரொஜெக்ஷனாக தான் நம்ம வெளியில் வந்திருக்கோம். அது எனக்கு இப்போ கொஞ்ச நாளாக ரொம்ப புரியுது. தவமே மாறி மாறி வேறு மாதிரி செய்ய வருது. ஒரு உள் தோணல்னு வச்சுக்கோங்களேன், அப்படி தோணுது. இப்போ வந்து அந்த ஏன் 21 மினிட்ஸுக்கு மேலே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, 21 மினிட்ஸ் ஸ்டில்லாக நம்ம உட்காந்துட்டோம்னா அந்த நிலை பொருளோட அலைன் ஆகும். இப்போ வந்து அலை தத்துவத்தில் தான் நம்ம உட்காந்துருக்கோம். காந்தம் உருவாகி அந்த அலை தத்துவத்தில் உட்காடுறோம் இல்லையா. நிலச்சி அப்படி உட்காந்துருக்கோம் அப்படின்னா தான் அந்த நிலைப்பொருளை நம்ம தொட முடியும். ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம நிலைப்பொருளில் இருந்தாலும் நம்ம அசைஞ்சுட்டே இருந்தால், இப்போ ஒரு குடத்துல தண்ணி பிடிக்கிறோம், அந்த குடத்தை அந்த டேப்புக்கு நேர தண்ணி வர இடத்துக்கு நேர காட்டினாதானே பிடிக்க முடியும். நிமிஷத்துக்கு நிமிஷம் இப்படியே ஆடி பண்ணிட்டு இருந்தோம்னா இந்த குடத்துல எப்போ தண்ணி நிரம்பும்? அது மாதிரி தான் இந்த இறைப்பொருள் நிலை தன்மையில் நம்மளுக்கு நமக்குள்ள அப்படியே டவுன்லோட் ஆகி நிறைஞ்சி அப்படியே பொங்கி பெருகணும் அப்படின்னா 21 மினிட்ஸ் ஆகிலும் நாம் நிலச்சி உட்காரணும் அசையாமல். அப்போ தான் அது ஈஸியாக அது வந்து டவுன்லோட் ஆகும். உள்ள அந்த வான்காந்தம் அப்படியே உள்ள நிரம்பும். அது கூட வந்து நிரம்பும் அப்படின்னாலே என்ன, நீங்கள் என்ன பாருங்கள், அது நிலையான ஒன்று இல்லை. ஆனால் அது வந்து என்ன சொல்கிறது, காந்தம் அப்படியே உள்ளே இறக்கும், வான்காந்தம். நம்ம நிலச்சி அப்படியே உட்காந்துக்கணும். ஆல்ரெடி நம்ம அதில் தான் ஊறிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு இது வழியாக இறங்கி உள்ளே ஃபுல்லாக பரவணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து இந்த லைட்டு பாடியாக தெரியும், ரிலாக்ஸ்டாக இருக்கும், நம்மளோட 5 ஓட்டங்களும் சீரமையும், நம்மளோட அத்தனை உறுப்பும் தன்னைத்தானே சரிப்படுத்தி கொள்ளும், எல்லாம் பண்ணணும். நம்ம தூங்கும்போது அதுதான் நடக்குது நமக்கு தெரியாமல். ஆனால் நம்ம ப்ராப்பராக தூங்குறோமான்றது ஒரு டவுட்ஃபுல்லான திங் தான். அந்த இறை அருளுக்குள்ளேயே போய் உக்காந்து தூங்கணும். அப்படி உள்ள போகணும், டீப்பாக போயிடணும். எந்த மெமரியும் ரெக்கார்டையும் தொடாமல் போகணும். உள்ளே ஊடுருவி உள்ளே போய் உட்காந்துக்கணும், புறப்பட்ட இடத்துலையே போய்.
அதனால தான் நம்மளுக்கு மறுநாள் புத்துணர்வோடு நம்ம வெளியில் எழுந்துக்கிறோம். அப்படி எழுந்துக்கல அப்படின்னா, புத்துணர்வோடு இல்லை அப்படின்னா சரியாக போய் அங்கே ரெஸ்ட் ஆகலைன்னு அர்த்தம். சரி, அது இருக்கட்டும். இப்போ நம்ம உட்காரலாம். உட்காந்தோம்னா ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்து, அதாவது பத்மாசனா, சப்பளங்குட்டி உட்காந்துக்கலாம், அந்த ஆசனா, அர்த்த சித்தாசனா, அது ஈஸியாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அர்த்த சித்தாசனா ஈஸியாக வருது. அது சத்குரு சொல்லி தருவார்ல, அதை பற்றி வேணால் நம்ம ஒரு நாள் பேசலாம். அர்த்த சித்தாசனா, சித்தாசனா, வஜ்ராசனா, அப்புறம் இன்னொன்று ஹீரோ போஸ்டர்னு ஒன்று, அது கூட ஈஸியாக வருது. எனக்கு வர ஆசனாவெல்லாம் நான் சொல்கிறேன். ஆனால் எனக்கு கூட 21 மினிட்ஸுக்கு மேலே வலிக்க மறத்து போயிடும். அப்புறமா அதுக்கப்புறம் விட்டுட்டு எழுந்துடலாமா இருக்கும். ஐயோ ஏதாவது ஆகிட போகுது, வேறு ஏதாவது என்ன, நம்மளுக்கு தான் சூப்பரான அறிவெல்லாம் இருக்குது, அதை வச்சு வேறு என்னென்னமோ யோசிச்சிடுவேன். எங்கள் தாத்தாவுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்த ஆள் எங்கள் தாத்தா. ஆனால் ரெக்கவர் ஆகிட்டார். அப்போது எப்பயோ அது வந்து இம்பேக்ட் இருக்கும் எனக்கு. அதனால் கொஞ்சம் மரத்து பண்ண கூட பயந்துடுவேன். தூங்கும்போது ஏதாவது மரத்தா கூட தப்பான்னு எழுந்து உதறி ஒரே ஆட்டமாக அடி ஒரே அமக்கலமாக இருக்கும். எனக்கு ஒரு பயம், அவ்வளோதான். ஆனால் ஆக்சுவலாக ஒருத்தர் யாரோ சொன்னாங்க, மொத்த பிளட்டும் மண்டைக்கு போகணும் அப்படின்னா மரத்து தான் போகும் அப்படின்றாங்க. நம்மளுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லாதனால எனக்கு பயம். அதனால நான் அப்படி ஏந்துருவேன் தூங்கிட்டு இருக்கும்போது நடந்ததுன்னா. ஏன்னா அது அது என்னன்னு கரெக்டாக நம்மளுக்கு புரியல. ஃபிசிக்கலாக என்னென்ன நடக்கும் நம்மளுக்குள்ள. அதாவது அந்த தனி அன்பில் வள்ளலார் சொல்கிறார் இல்லையா, ரத்தம் அனைத்தும் உள்ளிருகிட சுக்கிலம் ஒரு திடை பந்தித்து ஒரு திரள் ஆயிட மடலெல்லாம் மூளை மலர்ந்திட அமுதம் உடலெல்லாம் ஊற்றெடுத்து ஓடி நிரம்பிட ஒண்ணுதல் வியத்திட ஒளிமுகம் மலர்ந்திட தண்ணிய உயிர்ப்பினில் சாந்தம் ததும்பிட உள்நகை தோற்றிட உரோமம் பொடித்திட கண்ணில் நீர் பெருகி கால்வழிந்தோடிட. இந்த தனி அன்பு பாருங்களேன், அப்படியே சிலுக்குது. அந்த தனி அன்பு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நமக்குள்ளே எழுந்து வரும்போது என்னென்னலாம் நடக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது நம்ம அனுபவிச்சாதுன்னா நம்மளுக்கு புரியும். இதில் இந்த மரத்து போகிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்போ என்னமோன்னு எனக்கு இப்போ டவுட்டாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறது, என் கசின் கூட சொன்னான், ஆமாம்ப்பா மூளைக்கு மொத்த ரத்தமும் ஃபிசிக்கலாக மூளைக்கு மொத்த ரத்தமும் போனால் அப்படி தானே நடக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் வந்து எனக்கு நான் தூங்கின்னு இருக்கும்போது அகவல் போட்டுட்டு சில சமயம் ஆரம்பத்துலலாம் மனப்பாடம் ஆகணுன்ட்டு அகவல் பாட்டுக்கு ஓடும், 24 ஹவர்ஸ் ஓடின்னு இருக்கும். அப்போ வந்து நான் தூங்கிட்டேன்னா கூட இந்த தனி அன்பு பாட்டு வரும்போது என்ன அப்படி படக்குன்னு முழிச்சுடும் என்னோட ஆத்மா. படக்குன்னு ஏந்து உட்காந்து பரபரப்பாகிடும். அதுக்கு அர்த்தம் கூட அப்போல்லாம் புரியாது, கம்முன்னு உட்காந்துருப்பேன். இப்போ புரிஞ்சுட்டா அப்படின்னா அதை விட கொஞ்சம் புரிஞ்சிருக்கு, அவ்வளோதான். அட்லீஸ்ட் மூளை மலருது, அங்கிருந்து அமுதம் கொட்டுதுன்ற அளவாவது புரிஞ்சிருக்கு. அது மகரிஷியாக தான், வேதாத்திரி மகரிஷியாக தான். ஏன்னா இந்த பஞ்சபூத நவகிரக தகவலாம் பண்ணும்போது அப்போ தான் தெரியுது, வள்ளலாறு எனக்கு புரியுது. அங்கே தான் வள்ளலாரும் மகரிஷியும் வேறு பாதையே கிடையாது ஆக்சுவலாக. அது வந்து நிறைய பேர் திட்டுறாங்களா, அதாவது இவங்க அவங்களும் சொல்ல மாட்டாங்க. வேதாத்திரியம்மை வந்து கொஞ்சம் சன்மார்க்கிகள்லாம் ஒத்துக்காமல் பேசுகிற மாதிரி எனக்கு தோணுது. உனக்கு ரொம்ப தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம், எனக்கு ஒன்றும் தெரியாது. எனக்கு வந்து புரிஞ்சதுனால நான் சொல்கிறேன் இப்படி. அதாவது மகரிஷி வந்து கொஞ்சம் எளிமைப்படுத்தி வள்ளலாரை புரிய வைக்கிறாரு. வள்ளலாரியம் வேதாத்திரியத்தில் புரியுது, அவ்வளோதான். நம்ம வந்து வள்ளலார் சொன்ன மாதிரி தான், முடிவான முடிவு தான் நமக்கு வேணும். நம்ம இந்த பாடியில் இருக்கிற அத்தனை செல்லையும் உயிர் பொருளாக்கி நம்ம வந்து லயிக்கணும், சரியா ஆக்கணும். அதுக்கு வந்து இந்த சிட்டிங் போஸ்டர் ஆசன சித்தி நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். 21 மினிட்ஸ் உட்காந்துக்கணும் கண்டிப்பாக. 20 மினிட்ஸ் தாண்டும் போதே நமக்கு மரத்து போகுது. எனக்கெல்லாம் மரத்து போகும். பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு 4 மினிட்ஸ் பொறுமையாக பொறுத்துட்டோம்னா அந்த 3 மினிட்ஸ் நம்மளுக்கு இறங்குது பார்த்தீங்களா வான்காந்தம், அது வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக நம்மளுக்கு உடம்பை நல்லா ரிப்பேர் பண்ணிடும், மன அமைதியை கொடுக்கும், எண்ணெய் அலைச்சூழலாம் நின்றுடும், நல்லா இருக்கும். இந்த டவுன்லோட் ஆகிறது எனக்கு நல்லா புரியுது. சவாசனால டவுன்லோட் ஆகுறது எனக்கு தெரியும். டவுன்லோட் ஆகி ஊடுருவி போயிட்டே இருக்கும். அப்படியே காற்று மாதிரி இருக்கும் உடம்பே, அப்படியே காற்றோட காற்று அப்படியே மிதக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் உட்காந்துருக்கும்போது வந்து இந்த மரத்து போகிறது ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. இருந்தாலும் ட்ரை பண்ணி எப்படியாவது 20 மினிட்ஸு தாண்டிட்டாலே அந்த ஒரு செகண்டும் நம்மளுக்கு வந்து வின்னிங் பாயிண்ட் தான். 21 மினிட்ஸை தாண்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு தெரிஞ்சு 20 ஓகே, ஏன்னா டவுன்லோட் ஆகுறது நான் கவனித்தேன். 21 வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 மினிட்ஸ் 3 மினிட்ஸ் 24 மினிட்ஸ் நம்ம பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். 3 மினிட்ஸ் டவுன்லோட் ஆகிறதே அவ்வளோ ட்ரெமெண்டஸ் பாசிபிலிட்டி தான் நிஜமாக. சரி, அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம், சிட்டிங் போஸ்டர் வந்து
தரையில் உட்காந்து பாய் மேலே துணியெல்லாம் போட்டு மெத்துன்னு உட்காந்துக்கலாம் வேணாம். இல்லைன்னா இந்த மாதிரி சேரில் கூட உட்காந்துக்கலாம். சேர் வந்து நல்லா பேக் போனுக்கு சப்போர்ட் பண்ணுறதா, அதனால ரொம்ப ஈஸியாக தான் தெரியுது. சப்பலாங்கால் போடுறது இல்லை சப்பலாங்கால் போடுறதுலையே சம்மணம் போடுறதுலையே ஒரு காலை தூக்கி இன்னொரு காலை இடுக்கில் வைக்கிற மாதிரி ஒருத்தர் உட்காந்தாரு. நான் அதை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக இருக்குது. நல்ல ஒதுகுலமெல்லாம் ஸ்ட்ரைட்டாக போகிறது நல்லா ஈஸியாக இருக்குது. அதே மாதிரி வந்து அந்த ஹீரோ போஸ்டர் இருக்குல்ல, அதுக்கு என்ன ஆசனா பேர் மறந்துட்டேன். அது வந்து அந்த ஹீரோ போஸ்டருக்கு நான் என்ன பண்ணேன், ஒரு ரோல் மாதிரி கம்ஃபர்டரை நல்லா சுற்றி அப்படியே ஒரு சிலிண்டர் மாதிரி வச்சுட்டு அதில் அப்படியே உக்காந்துட்டு வஜ்ராசனில் உட்காந்துட்டு காலை வந்து கீழே வச்சு மடக்கிடுறது. அப்படி பண்ணும்போது கொஞ்சம் போஸ்டர் சித்தியாகுது, நல்லா ரொம்ப நேரம் உட்கார முடியுது. நான் வந்து அந்த டெக்னிக்லாம் லேட்டராக எப்போயாவது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் வந்து 21 மினிட்ஸ்க்கு மேலே உட்காந்தாதான் அந்த வான்காந்தம் இறங்கும், நம்மளுக்குள்ளே டவுன்லோட் ஆகும். ஏன்னா அது நிலையாக இருக்கிற ஒன்று, அது கொஞ்சோண்டு அது என்ன சொல்கிறது, காந்த புலம் உருவாகி அந்த நிலை என்ன அந்த நிலையில் இருக்கிற வான்காந்தம் இறங்கும் நம்மளுக்குள்ள. நம்ம ஸ்திதியாக இருந்தால் தான். நம்ம ஆட்டிகிட்டே இருந்தால் பானையில் குழாயில் இருக்கிற தண்ணி பானையில் ரொம்ப அது மாதிரி ஆகிடும். குழாய் வழியாக தான் உள்ளே போகணும், ஆனால் உள்ளே நனைய முடியும். நம்மளுக்கு இந்த குழாவையே ஓப்பன் பண்ண முடியல, அதுக்கப்புறம் எங்கள் ஃபுல்லாக நினைக்கிறது. இதுதான் வந்து ஒரு சின்ன பாசிபிலிட்டி. ஏன்னா இதுதான் வந்து குழந்தைகள் நம்மளுக்கு உச்சி மூடாது எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த நிலை இல்லையா, அதனால சொல்கிறேன். ஏற்கனவே கூட நான் சொன்னேன் இல்லையா, நான் பிறக்கும்போதே எனக்கு இங்கே ஒன்று குண்டாக இருந்துதான் எங்கள் அப்பா சொல்லுவாங்கன்னு சொன்னேன்ல, அஜந்தா கொண்டையோட என் பொண்ணு பிறந்திருக்காங்க. நான் அப்போ நினைப்பேன், நான் வைணமல்ல வேலுக்குடி கிருஷ்ணன் கேட்கும்போதெல்லாம் நான் நினைப்பேன், இந்த ஜடம்ங்கிற காற்று குழந்தை தலைகுப்புற பிறக்கும்போது அப்போ தான் வந்து முதல்ல இந்த ஜடம் அப்படிங்கிற அந்த காற்று போய் நம்ம மண்டைக்குள்ளே இறங்குது. அதனால தான் நம்ம அழறோமா, எல்லாமே பண்ணுறோமா, கீழே விழுந்தோடனே தலைகுப்புற தானே நம்ம விழுவோம். ஏன் தலைகுப்புற விழுறோம், அப்படி தானே விழுவோம். அப்போ வந்து கர்ப்பத்திலேருந்து வெளியே வரும்போது சொல்கிறேன், அப்போ வந்து தலை தானே முதல்ல தெரியும், அதில் வந்து ஜடம்ங்கிற காற்று போய் பூந்துருமா. அதுதான் அந்த சடகோபன், அந்த ஜடத்தையே கோபப்பட்டாராம் சடகோபன். அதனால தான் அந்த பெருமாள் கோவிலெல்லாம் ஜடாரின்னு ஒன்று வைப்பாங்க பார்த்தீங்களா தலையில், அது மேலே 2 பாதம் இருக்கும், அது வந்து அந்த சடகோபனோட பாதம். அவர் என்னென்னா கால் வழியாக பிறக்கிறாரு, ஏன்னா அந்த ஜடத்தையே உதச்சிட்டு கீழே பிறந்தாராம். ஆனால் நம்மளே பாருங்களேன், யூஸ்வலாக இந்த கால் வழியாக பிறக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் பவர் இருக்கிறதா சொல்லுவாங்கல்ல, காலால் சுளுக்கு எடுக்கிறது, கால் வழியாக பிறந்த குழந்தைங்களெல்லாம் நம்ம தெய்வீகமாக பார்ப்போம். இதுதான் காரணம், ஏன்னா ஜடத்தை அது உதச்சிடுது ஃபஸ்ட்டே, அதுக்கப்புறம் தான் அது நேராக வந்து விழுறது பூமியில். நம்மலாம் தலைகுப்புற விழுந்த மாதிரி அது நேராக வந்து விழுறது இல்லையா. நான் நினச்சிப்பேன், அந்த ஜடம் நம்மளை பிடிக்க வந்திருக்கும், அப்போ தான் அந்த கொப்பளம் வந்து அது ஸ்டாப் பண்ணியிருக்குமா இருக்கும், ஏதோ ஒரு பதிவு நமக்குள்ளே அப்போலேருந்து ஆக்டிவ் மோடில் இருந்திருக்கு. ஆனால் வந்து இந்த என்ன சொல்கிறது, கால்ஃப்னு ஒரு கேம் வரும், பார்த்துருக்கீங்களா? அது ரொம்ப ஏன் கால்ஃப் சொல்கிறேன்னா, ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்கும் அந்த ஒரு ஹோலு, அதுக்கு வந்து பேட் பண்ணணும். அந்த பால் போய் எப்போ விழுதோ அது நம்ம டார்கெட் என்னென்னா அந்த ஹோலுக்குள்ளே பால் விழணும். ஆனால் நம்ம எங்கேயோ 10-20 மைலுக்கு அந்த பக்கமாக நின்றுட்டு, இல்லை 3 மைல் 4 மைல் எனக்கு தெரியாது, ஆனால் ரொம்ப தூரம் இல்லையா, கண் பார்வைக்கு எட்டிய தூரத்தில் அந்த குழி கிடையாது, எங்கேயோ இருக்கும். அதை வச்சு நம்ம பால் அடிக்கிறோம். இதில் எந்த பால் சரி எந்த பால் தப்புன்னு சொல்ல முடியுமா? அதுவும் கிட்ட வந்துடும். நம்ம இந்த இதுலலாம் பார்ப்போம்ல, டிவிலெல்லாம் கிட்ட வந்துடும், ஒரு 10 அடி இருக்கும், அப்போ தான் அந்த பால் இங்கிட்ட அங்கிட்டும் ஓடும். ஏன்னா நம்ம அப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம், அந்த குழிக்குள்ளே தான் நம்ம போகணும், என்ன அந்த உள்ளே இருக்கிற அந்த வெட்ட வெளிக்குள்ளே போகணும். அந்த நேரத்தில் தான் இந்த பால் ஏகப்பட்ட கோளாறு பண்ணும். இது எல்லாமே வந்து நம்ம ரொம்ப கவனமாக அடிக்கணும் பால் அதுக்குள்ளே போகிறதுக்கு. ஒரு கவனக்குறையும் வேற ஒரு பாதைக்கு போயிடும், திருப்பி இந்த பாதைக்கு நம்ம கொண்டு வரணும். இதுதான் நடக்குது. நம்ம வந்து தலையில் இந்த கோல் மாதிரி தான், அதுக்குள்ளே அப்படியே நரம்பணும் உங்களுக்கு ஜீவகாந்தம். நம்ம இங்கிட்டு பாலை போட்டு தட்டுற மாதிரி மண்டையாட்டி அது நிறைய கரெக்டாக போய் அதில் விழ முடியாது, அதால் விழ முடியாது. இன்னும் நம்ம உடம்பையே உயிர்ப்போடு ஆக்கி உணர்வோடு கலந்துட்டோம்னா அப்படியே நம்மளுக்கு ஃபுல்லாக நினைக்கலாம். ஒரு ஸ்பாஞ்சு எடுத்து தண்ணியில் போட்டால் எப்படி ஃபுல்லாக நினையுதோ அப்படி நம்ம ஃபீல் பண்ணலாமா இருக்கும். ஆனால் இப்போ வந்து நம்ம ஸ்திதியாக உட்காரணும், முதல்ல உட்காந்துட்டோம்னா, இப்போ வள்ளல் பெருமான் பாருங்க கை எப்படி வச்சுருக்காரு, கை வீசி நடக்கவும் அஞ்சினேன் அப்படிலாம் சொல்கிறாரு. அதுக்கு எல்லாரும் என்னென்னமோ காரணம் சொல்கிறாங்க. எனக்கு புரிஞ்ச காரணம் என்னென்னா, அவ்வளோ அலைன்மெண்ட் அந்த நிலை பொருளோட. அசைஞ்சாலே ஒரு பெரிய ஆபத்துங்கிறது அவருக்கு தெரியுது இல்லையா. சத்குரு கூட சொல்லுவார், கையை அப்படியெல்லாம் ஆட்டுறீங்களே, அதெல்லாம் என்ன பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியுமான்னு. அவங்கெல்லாம் அந்த நிலையிலிருந்து பேசுகிறாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் நம்மள மாதிரி ஆளுக்கெல்லாம் புரிய ஆரம்பிக்குது. இதை கேட்குறவங்களுக்கு புரிஞ்சாலும் இருக்கலாம்.
நான் என்னை வச்சு தான் நான் தான் அளவுகோல் என் வாழ்க்கைக்கு இல்லையா, அதனால சொல்கிறதுனால அவங்களாம் மன்னிச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க. சரியா? நம்ம வந்து ஸ்திதியாக உட்கார பழகலாம். எப்படி வேணால் உட்காரலாம். அதில் மெயினாக அர்த்த சித்தாசனா ஈஸியாக இருக்குது எனக்கு. இல்லைன்னா சம்மணம் போட்டு உட்கார்றதுல ஒரு காலம் மட்டும் மேலே வைக்கிறது. அது நான் அப்புறமா எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்படியே நான் 15 மினிட்ஸ் ஓட்டிடுவேன். அட்லீஸ்ட் சப்ஜெக்ட் வைஸாவது கொஞ்சம் சொன்னேன் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ 21 மினிட்ஸ் ஸ்திதியாக உட்காந்தா அடுத்த 3 நிமிஷம் அப்படியே நம்மளுக்கு வான்காந்தம் இறங்கி டவுன்லோட் ஆகிடும். அதை நம்ம ஃபீல் பண்ணலாம். அமைதியாக உட்காந்துக்கலாம். எந்த மூத்திரை வேணால் போடலாம். முக்கால்வாசி இப்படியே வச்சுக்கலாம். இல்லை மகரிஷி சொல்கிற மாதிரி இப்படி வச்சுக்கலாம். இருக்குது சின்முத்திரை கூட நம்ம பண்ணுறதுலாம் கரெக்ட் இல்லையா? இப்படி பண்ணணுமா? எங்கிட்ட இப்படியெல்லாம் வருது நம்மளுக்கு. சரியா? ஆசன சித்தி பெற நம்ம எல்லாரும் முயற்சி செய்யலாம். வாழ்க வளமுடன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. உலகெல்லாம் பறவையின் உள்ளத்து இருந்தே அலகிலா ஒளிசை அருட்பெருஞ்சோதி.